தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எந்த கவலையும் கொள்ளக்கூடாது. அடுத்த ஒரு வருடத்துக்கு நீங்கள் இதில் கவலை கொண்டீர்கள் என்றால் ஏதோ உங்கள் மீது தவறு இருக்கிறதாக தான் அர்த்தம். இல்லை என்றால் உங்கள் ஜனனகால ஜாதக தசாபுத்தி சரியில்லைன்னு தான் அர்த்தம். டப்புன்னு விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு மந்திரங்கள், விஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, படுத்திருக்கக்கூடிய பெருமாள் பள்ளி கொண்ட சிவன் வழிபாடெல்லாம் பல விதத்தில் நன்மை தரும். முதுகு வயிறு தான். முதுகுக்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. சிலருக்கு திடீரென்று முகத்தில் உள்ள உறுப்பு கண்ணு, காது, மூக்கு, வாய், பற்கள் கவனம். உடற்பயிற்சி விடாமல் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெறுவார்கள். சனி 7.5 சனி விலகினாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களை மூளையில் தொந்தரவு பண்ணும், ஏதாவது ஒரு டிப்ரெஷன் கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும். அதிலிருந்து விலகி கொள்வது, நல்ல ஃபிட்னஸாக இருப்பது முக்கியம். தேகாரோக்கியத்திலே முதுகு தண்டுவடம் தான் காட்டுகிறது. சோஃபாவில் இப்படி உட்காருது, காரில் இப்படி சுருண்டு உட்காரதெல்லாம் கூடாது. ஸ்ட்ரைட்டாக உட்காருவதும், மருத்துவ ஆலோசனைப்படி மீறாமல் இருப்பதும், இதுக்கெல்லாம் காலருக்கு சேஃப்டி பண்ணி கொடுக்கறதுக்கு போட்டுக்கொள்வதெல்லாம் முக்கியம். தொலைதூர பயணங்களுக்கு வாகனங்களில் அதிக கவனமாக இருந்தால் போதும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம், அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும்.